மாணவர்கள் குறைஞ்சிட்டே இருக்கணும். நீங்க வருஷம் வருஷம் பாத்துங்க, அது என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, ஏன் கொண்டு வர முடியாது? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பெருமையா சொல்றோம், அவங்களும் மாணவர்கள் தான், மாணவிகளும் கூட. ஆனாலும் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? மாணவர்களும் மாணவிகளும் 2 பேருமே எங்களுடைய 2 கண்கள். நாங்கள் 2 பேரையும் தனித்தனியாக பார்க்கல. ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை பார்க்க முடியாது. அதனால் மாணவிகள் நிறைய மார்க் வாங்குறதும் மாணவர்கள் கம்மியாக வாங்குறதும் அவர்களுக்குள்ளார நம்ம போட்டியாக பார்க்கக்கூடாது. 2 பேருமே நம்ம குழந்தைகள் தானே. அதனால் நிச்சயமாக எதிர்வரும் ஆண்டுகளில் அதுவுமே மாறும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார சமூக தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான கொடிய கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி என்ற நிலையை ஆல்மோஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம். எனவே எல்லா ஒரு மாணவர் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு டெரெயினில் இருக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணாக்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மிஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னு இன்க்ளூசிவாக அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்து. சார், கடந்த காலங்களில் பள்ளிக்கல்வியை முடித்த மாணவர்கள் யாருமே உயர்கல்வியில் சேராமல் இருக்கக்கூடாதுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. கல்வி புதியவர்கள் வீடு தேடி போய் இது பண்ணாங்க. இந்த திட்டங்கள் இன்னும் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருதா? இது எதிர்காலத்தில் நடக்கும்? எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும். கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய ஆய்வுக்கூட்டத்தில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல் மதிப்பெண் வாங்குற மாணவர் எப்போவுமே பிரைட்டாக வெளில தெரிவார். ஆனால் ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பார், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால் எனவே எல்லா திட்டங்களும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தொடரும் என்பதையும் இந்த நடத்தினாங்க. ஆட்சியில் மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு அரசுக்குன்னு சிறப்பு பாடத்திட்டம் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குனாங்க. அது இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரல. நாம் அதை செயல்படுத்துவோமா இல்லை அதை மறு ஆய்வு செய்வோமா? நிச்சயமாக இப்போ SCERT அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் 3ஆம் வகுப்பிற்கான அந்த பாட நூல்கள் எல்லாம் அந்த மாநில கொள்கையின் அடிப்படையாக கொண்டு கருத்தாளர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபுணர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அது அங்கே அதற்கான பயிற்சியும் வழங்கியிருக்கிறோம். அப்போ இங்கே அதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக கல்வியை பொறுத்தவரை, மாணாக்கர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு எது தேவையோ சைல்ட் சென்ட்ரிக்கான அப்ரோச்சை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.